அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நேற்றைய தினம் 79வது வசனம், பக்ராவில் 79வது வசனத்தில் ஒரு பாதியை பார்த்துட்டோம், மீதியை இன்றைக்கி பார்க்குறோம். அப்போ தங்கள் கைகளால் அந்த வசனத்தை பாருங்கள். கைகளால் ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டு ஹாதா மின் இந்தில்லா, இது அல்லாவிடமிருந்து உள்ளதுன்னு அங்கே இருக்காருன்னு வச்சுக்கிறேன், சரியா? இது அல்லாவிடமிருந்து உள்ளது என சொல்கிறார்களே, அவர்களுக்கு கேடுன்னு சொல்லியாச்சு. சரி, ஏன் இப்படி அவங்க சொல்கிறாங்க? கையால் ஒன்றை எழுதிக்கிட்டு இது அல்லாட்டிருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. அல்லாவை சொன்னதை சம்பாதிக்க முடியும். நாங்களாக எழுதிக்கிட்டோம், அதனால் எங்களுக்கு கட்டுப்படுங்க, காசு தாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இப்படி தான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த சடங்கு செய்ய சொல்லி தான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த சடங்கு நீங்கள் செஞ்சால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னால் அதை சடங்கு செய்யணும் கூப்பிடுவாங்க. பாத்தியாவது கூப்பிடுற மாதிரி சம்பாதிக்கலாம். அதுக்கு தான் செய்கிறாங்க. எதுக்கு இப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால், லி எஸ்தரவுங்கிறதுல இதில் லாமு ஒன்று இருக்குது, லாமை விட்டுருங்க. எஸ்தரோன்னு இருக்குல்ல, அதனுடைய அசல் என்ன? இஸ்தரையங்கிறது இஸ்தரான்னா விலைக்கு வாங்கினான். ஒரு பொருளை காசை கொடுத்து விலைக்கு வாங்குறோம்ல, அதுக்கு பேர் என்னது? இஸ்தரா. அதனுடைய வருங்காலம் எஸ்தரியுன்னு இருக்கும் அசலு. இஃப்தால வசனம், இஃப்தா அளவில் எடுத்திங்கன்னா எஸ்தரியுங்கிறது எஸ்தரி. அதனுடைய பன்மை எஸ்தரியானி, எஸ்தரியூனு வரும். அசல்படி எஸ்தரியூனு வரும். யூனு வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த எஸ்தரியூனு வருதுல, அந்த ஏவுடைய லம்ம இங்கே மாற்றி போட்டு என்ன செய்யணும்? 2 சுக்குன்னு வரணும், வாவை போய்க்கணும். எஸ்தரூன. அப்போ எஸ்தரூனு வரணும். எஸ்தரூனா வாங்குவார்கள். எஸ்தரண்டா விலைக்கு வாங்கினான். எஸ்தரூன விலைக்கு வாங்குவார்கள். நூனை காணா. இப்போ எஸ்தரூன்னு அந்த சொல்லு இருக்கணும், நூனை காணா. ஏன் நூனை காணாம்னு கேட்டால், இந்த கசர் வச்ச லாம் இருக்குல்ல, இந்த என்கிற வார்த்தையை சொல்லு 2 அர்த்தத்துக்கு வரும். வினை சொல்ல, பெயர் சொல்ல வர்ற லீ கிடையாது, அது ஜருடைய எழுத்து. வினை சொல்ல, வருங்கால வினை சொல்ல வரும். வருங்கால வினை சொல்ல வந்துச்சின்னு சொன்னால், அது விளக்க ஏவல் வினைக்கு அந்த வரும். என் சுருன்னு இருக்குன்னு வைங்களேன். என் சுர், அவன் உதவட்டும். லியஸ்தரு, அவர்கள் வாங்கட்டும் என்று கட்டளையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். கட்டளையாக சொன்னாலும் எப்படி தான் சொல்லணும்? லியஸ்தரியும் இருக்குல்ல, லியஸ்தரு, அவன் வாங்கட்டும், அந்த 2 பேர் வாங்கட்டும், அவர்கள் வாங்கட்டும்னு, விலைக்கு வாங்கட்டும்னு படற்கையாக கட்டளை போடுவதற்கு இந்த லீங்கிற சொல்ல எதில் சேர்ப்பாங்க? வினை சொல்ல சேர்ப்பாங்க. பெயர் சொல்ல சேர்க்கறது அது அதற்காக இதற்காகன்ற அர்த்தம். இந்த சொல்ல கவனிச்சுக்கிறணும். எஸ்தருங்கிற சொல்ல என்னது? வினை சொல்லுது. அப்போ வினை சொல்ல சேர்க்கறது படற்கை ஏவல் வினை. எஃப் அலா லிஎஃப்ஆல்னான்னு படிச்சிருக்கோம்ல, அந்த 6 சொல்லு, அந்த வரக்கூடிய லாமும் வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது கட்டளையுடைய அர்த்தம். இன்னொரு அதே லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வருங்காலத்தில் சேர்க்கும் பொழுது அதில் ஒரு அன் என்கிற வார்த்தை அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும். அன் எஸ்தரு, லீக்கு பின்னாடி என்ன வரும்? அன் என்ற சொல்லும் வருங்காலத்தில் இருந்தால் ஒன்று ஏவல் வினையாக இருக்கும். ஏவல் வினைக்கு வாய்ப்பில்லை, ஏவல் வினை இங்கே செஞ்சு பார்த்தா பொருந்தலை என்று வைத்து கொண்டால், அந்த லாம என்ன வாக்கணும்? ஃபஸ்ட்டு ஏவல் வினையாக இருக்குமான்னு சிந்திக்கணும். இது ஏவல் வினையாக வராது. அர்த்தம் வார்த்தை ஏவல் வினை கரெக்டாக தான் இருக்குது, லியஸ்தர் அவர்கள் வாங்கட்டும்ண்டு. ஆனால் இந்த கோர்வைக்கு வரமாட்டேங்குது, அர்த்தம் சரியாக வரலன்ற கூட என்ன செய்யணும்? அப்போ இது வேறு ஒரு லாமு. இந்த லாமு என்னன்னு கேட்டால், ஒரு அன் என்பது அதுக்கு பின்னாடி மறைஞ்சு நிற்கும். அந்த அன் வந்தனால தான் நூனு போயிடுச்சு. இப்போ அன் என்ன செய்யும்? வருங்கால வினையில் அன் வந்துச்சுன்னு சொன்னால் நசபு செய்யும். இருமை பன்மையில் நூனை போய்க்கிறோம். அப்போ ஐ எஸ்தரு, இந்த அன் வந்தோன்னு மஸ்தர் ஆகிக்கிறோம்.
யஸ்தரு வாங்குவார்கள்ங்கிற அந்த அர்த்தம் மாதிரி அவர்கள் வாங்குவதற்காக வாங்குவது என்ற அர்த்தத்தில் வந்துடும். லீ வந்ததுனால அதற்காக. அப்போ ஐ யஸ்தரோ அவர்கள் விலைக்கு வாங்குவதற்காக, லீ ஐ யஸ்தரு. அப்போ இந்த லீ இப்போ வந்து இந்த கட்டளையை சொல்லி பாருங்கள், உங்களுக்கு பொருந்தாது. இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று சொல்கிறார்கள். லியஸ்தூர் விலைக்கு வாங்கட்டும் சமணன் கலியில் அப்படி சொன்னால் அது அந்த அதை கண்டிக்கிற ஒரு வசனம். இது விலைக்கு வாங்குறத, வேதத்தை வந்து விலைக்கு வாங்குறத வந்து கண்டிக்கிற வசனத்தில் வந்து விலைக்கு வாங்கட்டும்னு ஆர்டர் மாதிரி செய்ய முடியுமானா செய்ய முடியாது. அப்போ இந்த கோர்வையை நம்ம காட்டுகிறது. இது என்ன அர்த்தம் செய்ய முடியாது, இதை வந்து ஏவல் வினையாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ எப்படி அர்த்தம் செய்யணும், லியஸ்தரு லி ஐ யஸ்தரு. யஸ்தருன்னா வாங்குவார்கள், ஐ யஸ்தருன்னா அவர்கள் வாங்குதல், அவர்கள் வாங்குதல் மஸ்தர் ஆகி போயிடும். அந்த லீ வந்ததுனால வாங்குதலுக்காக, வாங்குவதற்காகன்னு வந்துடும். அப்போ எதற்காக செய்கிறான்னா லியஸ்தரோ லியஸ்தரு அவர்கள் வாங்குவதற்காக, பிஹி இதன் மூலம். எதன் மூலம், கையால் எழுதிக்கிட்டான்ல கிதாபு, அது புத்தகம். பிஹின்னா அந்த புத்தகத்தின் மூலம், எஸ்தரு பிஹி அதன் மூலம்னா அந்த புத்தகத்தின் மூலம். சமணன், சமணன்னா கிரயம், கேஷ். ஒரு பொருளுக்கு கிரயம் கொடுக்குறோம்ல, அந்த விலை கொடுத்துன்னு வாங்குறத என்ன செய்வோம், பொருளை வாங்குவோம். பொருளுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம், திர்கம் தீனார்னு காசை கொண்டே கொடுப்போம். அந்த காசுக்கு பேர் தான் சமன் கிரயம்ங்கிறது. விலைன்றோம்ல, அது விலை என்றும் வைத்துக்கொள்ளலாம். சமணன் விலை கிரயத்தை வாங்குவதற்காக, கலீலன் கிரயம்னா எவ்வளோ கிரயம், கலீலன் குறைவான கிரயம். இதை கொண்டு அற்பமானன்னு அர்த்தம். கல்லன்னா குறைந்தது, கலீல் என்றால் ஃபைல் வசனு, கலீலுன் குறைவானது. அப்போ சமணன் கலீலன் குறைவான கிரயத்தை, சமன் என்றால் கிரயத்தை, சமணன் கலீலன் என்றால் குறைவான கிரயத்தை, பிஹி இந்த புத்தகத்தின் மூலம், லியஸ்துரு அவர்கள் பெறுவதற்காக, இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று சொல்கிறார்கள். கையால் எழுதி கொண்டு அல்லாவிடமிருந்து இது வந்தது என்று சொல்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன, லியஸ்தரு அவர்கள் வாங்கி கொள்வதற்காக, பிஹி இந்த புத்தகத்தின் மூலம், சமணன் கலீலன் அற்பமான ஒரு கிரயத்தை வாங்கி கொள்வதற்காக இப்படி செய்கிறார்கள். இதில் வந்து சமன்னா கிரயமாச்சா, சமனுக்கு கலீலுக்கு என்ன தொடர்பு என்று கேட்டால், சமன்கிறது கிரயம், கிரயம்ங்கிறத வந்து ஒரு வர்ணனை சிவத்து கொடுக்குறோம். எப்படி சிவத்து கொடுக்குறோம், கிரயம்ங்கிறது பெரிய கிரயமாக இருக்கலாம், நடுத்தரமான விலையாக இருக்கலாம், கம்மியானதாக இருக்கலாம். இவங்க என்னத்தை வாங்குறாங்க, சமணன் கலீலன் அற்பமான ஒரு கிரயத்துக்கு இதை விற்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, இது அல்லாவிடம் வந்துன்னு சொல்கிறார்கள். அப்போ சிவத்தாக இருக்கிறதுனால சமன்னா கிரயம், கிரயத்தில் பல வகை இருக்கலாம், அதிக கிரயம், நடுத்தரமான கிரயம், குறைவான கிரயம்னு. அப்போ வர்ணித்து சொல்ல வேண்டியிருக்கு. குறைவான கிரயத்தை, குறைவுன்னா அற்பம்னு அர்த்தம். அற்பமான கிரயத்திற்கு என்ன செய்கிறாங்க, விற்கிறாங்க. அப்படின்னா ரொம்ப விலைக்கு விற்கலாமான்னு வச்சிடக்கூடாது. மாறு இதை சொல்லி கொஞ்சம் காசு வாங்குறது தப்பு, லட்சக்கணக்கில் வாங்கிக்கலாமான்னு நினைக்கக்கூடாது. லட்சக்கணக்கில் வாங்கினாலும் அது கம்மி தான். ஏன்னு கேட்டால் அது ஆகிரத்தோடு ஒப்பிடும்போது, தீனை கடைப்பிடிச்சா ஆகிரத்தில் சொர்க்கம் கிடைக்கும். அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கம்மி தானே. கோடி ரூபா வாங்கினாலும் கம்மி தானே, அற்பமான விலை தான். இந்த உலகத்தையே வாங்கினா கூட அது அற்பமான விலை தான். அப்போ எதை கொண்டு என்னத்தை வாங்க முடியுமோ அதை வாங்காமல் அதை விட கம்மியானது வாங்கினா அது என்னது, அது பெருசாக நமக்கு தெரிஞ்சாலும் அற்பமானது தானே. இந்த தீனை கொண்டு என்ன வாங்க முடியும், சொர்க்கத்தை வாங்க முடியும், ஆகிரத்தில் வெற்றி பெறதுக்குரிய பரிசுகளை வாங்க முடியும். அதை வேணான்னு சொல்லிட்டு இதை வாங்குகிறான். இங்கே வாங்குறது 100 ரூபா வாங்கினாலும் அற்பமானது தான், கோடி வாங்கினாலும் அற்பம் தான். ஏன்டா இதை வாங்குறடா, இதோட அங்கே சொர்க்கமோட உனக்கு இருக்குது, அதோட கம்பேரிசன் தானே. கூட குறைவெல்லாம் எதை வச்சு உள்ளது, கம்பேர் பண்ணுறது தானே. கூடுதல் குறைவு என்பது என்ன இருக்கும், கம்பேர் பண்ணி தான் சொல்லுவாங்க. குறைவுன்னா எதோட கம்பேர் பண்ணும்போது, ஆகிரத்தோட கம்பேர் பண்ணும்போது குறைவு. அப்போ குறைவான ஒரு கிரயத்தை இதன் மூலம் வாங்குவதற்காக அல்லாவிடமிருந்து வந்தது என்று சொல்கிறார்களே, அவர்களுக்கு வயல் இருக்கிறது, அழிவு நாசம் கேடு இருக்கிறது. என்ன அர்த்தம் வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஃபவயிலுன் மேலும் கேடு இருக்கிறது, லகும் அவர்களுக்கு மேலும் கேடு இருக்கிறது. என்ன கேட்டால் 2 காரணத்தினால கேடு வரப்போன்னு சொல்கிறான்ல. வயலுன் லகும் அவர்களுக்கு லகுங்கிறது லாம் வந்து ஜருடைய எழுத்து, சரியா.
லாமு ஜருடைய எழுத்தில் வந்தால் என்ன செஞ்சிடறோம், லீங்கிறது லேண்டு மாறிக்கிறோம், லகு லகுமா லகும்னு மாறிக்கிறோம். அதனால் லகும். இப்போ வயலுன் லகும், அவர்களுக்கு கேடு இருக்கிறது. எதுக்கு கேடு இருக்குன்னு கேட்டால், மிம்மா கத்தபத்து ஐதீகம். கத்தபத்துனா கத்தபாவிலிருந்து கத்தபத்து பெண்பால் எழுதினாள் என்று பொம்பளை குறிக்கிறது. ஆனால் இங்கே பொம்பளை டாபிக் கிடையாது. கை வந்து அரபியில் பெண்பால் விளங்குதா. அதை கைகள் எதெல்லாம் மனிதனுக்கு ரெண்டு ரெண்டாக இருக்குது அதெல்லாம் பெண்பாலாக பயன்படுத்திடுவாங்க. சரியா. அப்போ கத்தபத் ஐதீஹிம், ஐதிங்கிறது இந்த இருக்கு பின்னாடி வருதா, ஐதி இந்த இருக்கு ஐதி. ஐதிங்கிறது என்ன, எதுன் என்கிற வார்த்தைக்கு பன்மை ஐதி. ஐதினா கரங்கள், ஐதீஹிம்னா அவர்களுடைய கரங்கள். சரியா. அப்போ கத்தபத் ஐதீஹிம், அவர்களின் கரங்கள் எழுதியது. கரங்கள் எழுதினால் பெண்பாலை தான் போடுவாங்க. கத்தபத்துன்னு ஏன் போட்டாங்கன்னு கேட்டால், அந்த கை என்பது பெண்பால். அரபியில் சில சொற்களை ஆண்பாலாக பயன்படுத்துவாங்க. ஆணாக இருக்கின்ற அவசியம் கிடையாது, ஆண்பாலை பயன்படுத்துவாங்க. சில சொற்களை பெண்பாலாக பயன்படுத்துவாங்க. சூரியன் சந்திரன் பயன்படுத்துகிற மாதிரி, சூரியன் பெண்பாலும்பாங்க, சந்திரனை ஆண்பாலும்பாங்க. தலாத்தி ஷம்சு, தலா அல் கமரு, கமரு உதித்ததுன்னு சொல்லும்போது தலான்னு போடுவாங்க ஆண்பாலை. சந்திரன் சூரியன் உதித்ததுன்னு சொல்லும்போது தலாத்தின் பெண்பாலாக்கி விட்டுருவாங்க. தலா அல் கமரு தலாத்தி ஷம்சு. அப்போ இந்த மாதிரி சொற்களில் ஆண்பால் பெண்பால் இருக்குது அரபியில். அந்த மாதிரி இந்த ஐதிங்கிறது பெண்பால். அதனால தான் கத்தபத்துக்கு எழுதினாள்னு தமிழில் எழுதினாள்னு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. மனிதனுக்கு சொல்லும்போது தான் எழுதினாள்னு சொல்லுவோம். அரபியில் எழுதியது வந்தது போனதுங்கிறதுக்கு சொல்லு கிடையாதுல்ல. அதாவது தமிழில் என்ன இருக்குது, மனிதன் வந்தான், அவன் வந்தான், அவள் வந்தாள், ஆடு வந்தது, அதுன்ற அர்த்தம் இருக்குல்ல. அப்படி சொல்ல அரபியில் கிடையாது தானே. ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் வந்தான் ரெண்டு தான் இருக்குது. தமிழ்லாம் 3 இருக்குது. வந்தான், வந்தால், வந்தது, வந்தார்கள், வந்தன அப்படின்னு சொல்லி அகரிணைக்கும் உயர்திணைக்கும் தனித்தனியாக சொல்ல அமைப்பை நம்ம தமிழ் மொழியில் வைத்திருக்கிறோம். அரபியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரே சொல்லு தான், ஒன்று ஆணு அல்லது பெண்ணு. இந்த அகரிணைக்கு உள்ளது என்ன இல்லை, போனது, வந்தது, விழுந்தது, செத்தது, ஆடு செத்தான் என்று தான் சொல்லணும். அரபியில் சொல்கிறா இருந்தால் ஆடு செத்தான், மாடு செத்தாள். பொம்பளையாக உள்ள சொல்லா இருந்தால் செத்தாள்னு அர்த்தம் செய்யணும், ஆம்பளை சொல்லா இருந்தால் செத்தான்னு அர்த்தம் செய்யணும். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அந்த வகையில் இப்போ பழக்கத்தில் வரப்போ நீங்கள் மனசில் வச்சுக்கணும், ஐதின்னா எதுங்கிறது பெண்பால். இந்த இடத்துலலாம் எதுன்னு வருகிறது என்ன செய்யுது, அதை எதுல்லாஹி மபுசூத்துன் என்று சொல்லக்கூடாது. அல்லாவுடைய கை விரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது அப்போ அந்த தேயை போட்டுருவாங்க, பெண்பால் ஆக்கிடுவாங்க. ஏன் அப்படி ஆக்குறாங்கன்னா எது பெண்பால். அந்த அடிப்படையில் கத்தபத்து ஐதீஹிம் மிம்மா கத்தபத்து ஐதீஹிம், ஐதினா கரங்கள், கத்தபத்துனா கரங்கள் எழுதியது. எழுதினால்னு சொல்லக்கூடாதுல்ல, கரங்கள் எழுதியது, இந்த ரெண்டுக்கும் அர்த்தம். மிம்மாங்கிறது என்னது, மின் ப்ளஸ் மா. மின்கிற ஒரு எழுத்து, மா ஒன்று. மாவுக்கு பின்னாடி நூணு வந்தால் அதை நூனை மீமா மாற்றிடணும். அந்த சட்டத்தின் பிரகாரம் மின்மான்னு சொல்லாமல் மிம்மாண்டு ஆக்கிட்டோம். அப்போ மிம்மாவுடைய அசல் என்ன, மின். மா கத்தபத் ஐதீஹிம். இந்த மாங்கிறது என்ன, மா கத்தபத்துங்கிறது எதிர்மறை மா கிடையாது. கத்தப்பண்டா எழுதினான், மா கத்தப்பண்டா எழுதவில்லை, அந்த மாவா இது. அந்த மாவில் இன்னொரு சொல் சேராது, மின்னுலாம் சேராது. அந்த மாவாக இருந்தாலும் செய்யும், அதுதான் இந்த சொல்லுடைய தனித்துவமாக நிற்குமே தவிர மிம்மா லிமா ஃபீமா அப்படின்ற சேர்ந்துருச்சின்னு சொன்னாலேயே அது நஃபியுடைய மா இல்லை. வேற என்னம்மா, இது என்னது, மஸ்தருடைய மா வச்சுக்கலாம். மிம்மா கத்தபத் ஐதீஹிம், அவருடைய கை எழுதியதின் காரணத்தினால் அவர்களுக்கு கேடு இருக்கிறது. எழுதியதனால் இந்த மின்னு இதற்காக அதற்காகங்கிற அர்த்தத்தில் ரேராக வரும், அந்த அர்த்தம் தான் கொடுக்கணும். மிம்மா கத்தபத் ஐதீஹிம், அவர்கள் கரங்கள் எழுதியதனால். மஸ்தர் ஆக்கி என்ன செய்யணும், அல்லது மௌசூலாகவும் கொடுக்கலாம். அவர்கள் கரங்கள் எதை எழுதியதோ அதனால் அவர்களுக்கு கேடு, வயலுன் அவர்களுக்கு கேடு இருக்கிறது. எது கேடு இருக்குது, மிம்மா ஒரு காரணத்தினால், கத்தபத் ஐதீஹிம் அவர்களுடைய கரங்கள் எழுதியதே அந்த ஒரு காரணத்தினால் அவங்களுக்கு என்ன இருக்குது, கேடு இருக்கிறது. வயலுன் மேலும் அவங்களுக்கு கேடு இருக்கிறது. வயலுன் லகும் மேலும் அவர்களுக்கு கேடு இருக்கிறது. மிம்மா யக்ஸிபூன்
அதே மாதிரி தான் மின் ப்ளஸ் மா. கசபண்டா சம்பாதிக்கிறது. 2 வேலை செஞ்சாங்க, ஒன்று எழுதுனாங்க, அது ஒரு தப்பு. அதை வச்சு திங்கிறாங்க, 2வது தப்பு. அப்போ எழுதியதற்கும் கேடு இருக்கிறது, வயலுள்ளகும் அவர்களுக்கு கேடு இருக்கிறது. மிம்மா எக்ஸிபூன், மிம்மா ஒரு காரணத்தினால், எக்ஸிபூன எதை சம்பாதிப்பார்களோ, எக்ஸிபூனை ஹூண்டு வச்சுக்கணும். இல்லைங்கதா? எக்ஸிபூனன்னு வந்தால் என்ன செய்யணும், இந்த மௌசூல் வந்தால் லமீர் பேசணும்ல மௌசூல் படத்தில், அது மாதிரி மிம்மா எக்ஸிபூனஹூ எதை அவர்கள் சம்பாதிக்கிறார்களோ அதன் காரணத்தினாலும் கேடு. அப்போ இங்கே கேட்டுக்கு உள்ள 2 வேலை செய்கிறாங்க. ஒன்று வந்து பெங்களா எழுதிக்கிட்டு அல்லாவுடைய வேதம்ங்கிறாங்க, அது ஒரு தப்பு. அதை சம்பாதிக்கிறது பயன்படுத்துகிறாங்க, 2வது தப்பு. அதுக்கு ஒரு கேடு, இதுக்கு ஒரு கேடு. கேடை கொண்டு கருத்து என்னென்னா ஆகிரத்தில் அதாப்புண்டு அர்த்தம். அதானே கேடு. ஆகிரத்தில் அதான் உலகத்தில் நல்லா இருப்பாங்க, உலகத்தில் இதனாலலாம் ஒன்றும் வந்துடாது. ஆகிரத்தில் உள்ள விஷயத்துக்கு தான் இந்த எச்சரிக்கை. சரி, 79 முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் 80 இவங்களுடைய அந்த அந்த தவறான போக்குகளை வந்து ஒன்று ஒன்றா அல்ல பட்டியல் போட்டு காட்டுறான். இப்படி வேதத்தில் விளையாண்டுருக்காங்களா? ஓ காலு, மேலும் அவர்கள் சொன்னார்கள். யார்? அந்த யூத பண்டிதன்மார்கள் சொன்னார்கள், லந்த மசனா. இந்த லன்கிறது நீங்கள் அந்த 4 நசபு செய்கிற எழுத்து இருக்கும்ல, 4 எழுத்து வருங்கால வினையில் வரும், அது நசபு செய்யும். அன், லன், கை, இதன், இது படிச்சிருக்கிறீங்க. அந்த லன்னு தான் இது. அந்த லன்கிற இதில் வரும், வருங்கால வினையில் வரும். வருங்கால வினையில் வந்தால் என்ன செய்யும் என்று கேட்டால், எழுதிரிப்புன்னா அடிப்பானாச்சா, லன் எழுதிரிப்ப நசபு செஞ்சிடும். அதே நேரத்தில் வந்து அடிக்க மாட்டான்கிற ஒரு நஃபியுடைய அர்த்தத்தை அழுத்தமாக சொல்லும். அடிக்கவே மாட்டான். லா எழுதிரிப்பு என்றால் அடிக்க மாட்டான். லன் எழுதிரிப்பா அடிக்கவே மாட்டான். அந்த வே மாட்டான்ங்கிறவங்கள ஏகாரம் போட்டு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் இந்த லன் வரும். அது தனியாக வச்சுக்கிறங்க. இப்போ தமஸ்ஸனாவை பார்ப்போம். தமஸ்ஸனாங்கிறது என்ன? தமஸ்ஸ ஒன்று, நான் ஒன்று. தமஸ்ஸங்கிறது ஒரு சொல்லு, நான் என்பது எங்களைங்கிறதுக்குள்ளது. நான் இருக்குல்ல, அந்த நான் தனி. இப்போ தமஸ்ஸவுக்கு பாருங்கள், தமஸ்ஸங்கிறது என்ன? மசச. மசசன்னா தொட்டான். மசன்னு சொல்லுவாங்க. மசன்னா என்னது? ஒரு தொடுவது, ஒரு ஆள் இன்னொரு ஆளை தொடுறது, ஒரு பொருளை தொடுவது, தீண்டுவது. சரியா? தீண்டுதல், தொடுதல் என்று இதுக்கு அர்த்தம். மசசவுக்கு அர்த்தம். மசசவை சொல்லக்கூடாது, அந்த இதுகாமுடைய சட்ட பிரகாரம் மஸ்ஸ. சரி, மஸ்ஸவுடைய வருங்காலம் எம் சசு, தொடுவான். எம் சசு சொல்லலாமா? எமசு. எம் சசு எப்படி சொல்லணும்? எமசு. அந்த 2ஐயும் சத்து பண்ணணும். சத்து பண்ணுறதுக்காக வேண்டி இது சுக்குன் உள்ள மீமுக்கு வந்து இந்த ஹரக்கத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி விட்டுறணும். அப்போ எம் சசு எமசு, தம் சசு தமசு. அப்போ தமசுனா லன் தமஸ்ஸ, தொடாது, தீண்டாது. ஆளு சொல்லுகிறார்கள், லன் தமஸ்ஸ தீண்டவே செய்யாது, நான் எங்களை தீண்டவே செய்யாது. தீண்டவே செய்யாதுங்கிறது பெண்பாலாக வந்திருக்குது. ஏன் பெண்பாலாக வந்திருக்குன்னு கேட்டால், அரபியில் நார் என்கிற வார்த்தையும் பெண்பால். நரகம்னு சொல்லக்கூடிய நார் இருக்குல்ல, நாருங்கிற வார்த்தையை பெண்பாலாக தான் என்ன செய்வாங்க, வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ அது ஆண்பாலாக இருந்தால் எமசனான்னு வந்திருக்கும். லன் எமசனன் நாருன்னு வந்திருக்கும். பெண்பாலாக இருக்க போய் என்ன செய்கிறது? லன் தமசனா, எங்களை அணுக மாட்டாள். பெண்ணுடைய அர்த்தம் செய்யாது, அணுக மாட்டாள், தீண்ட மாட்டாள்னு அர்த்தம் செய்யணும். அது ஆளை குறிக்கும் போது, இது ஆளை குறிக்கல, தீயை குறிக்க, நெருப்பை குறிக்குது. அப்போ லன் தமசனா, எங்களை தீண்டவே செய்யாது. அந்நாரு, நரகம் எங்களை தீண்டவே செய்யாது என்று சொல்கிறார்கள். என்ன திமிரில் இருக்காங்க என்று கேட்டால், நாங்கள் கன்ஃபார்மாக சொர்க்கவாசிகள் தான், நரகம் எங்களை தீண்டாது. இந்த இருமாப்பில் இருக்கிறாங்க. மதத்தின் பெயரால் என்ன செய்கிறது? தாங்கள் தான் உயர்ந்த ஒரு பரிசுத்தவான்கள் நினைத்து கொண்டு இப்படி வாதம் வைக்கிறார்கள். காலு சொல்கிறார்கள், லன் தமஸ்ஸனா, எங்களை தீண்டவே செய்யாது. அந்நாரு, நெருப்பு வந்து, நெருப்புன்னா அந்த நரகத்தை தான் எல்லாம் சொல்கிறான். நாருங்கிற வார்த்தைக்கு அசல் அர்த்தம் வந்து நரகம் கிடையாது. நீங்கள் வீட்டில் அடுப்பில் மூட்டுற நெருப்பு கூட நார் தான். இல்லைங்களா? விளக்கு தீக்குச்சியை கொளுத்தணும்னு வருதில்ல, அதுவும் நார் தான். விளக்கு எரியுதில்ல, அது கூட நார் தான். அப்போ நாருங்கிறது எல்லா வகையான நெருப்புக்குமே, நெருப்புடைய அனைத்து வகைகளுக்கும்
நாருங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க. நம்ம அந்த நெருப்புன்னு சொல்லும்போது அல் வந்துருச்சுல, நாருண்டா நெருப்பு, அன்னாருண்டா அந்த நெருப்பு. எந்த நெருப்பு? ஒரு மோமின் எந்த நெருப்பை நம்பி இருக்கிறானோ அந்த நெருப்பு, அது நரகம். நரகத்துடைய பேசிக் நெருப்பு தானே. நரகத்துடைய தண்டனையுடைய அம்சமே எது? நெருப்பை கொண்டு தான் தண்டனையை. அப்போ லன் தமஸ்ஸன நாரு, நரகம் எங்களை தீண்டாது. வேறு நெருப்பை பற்றி இது பேசலை, அதனால் நான் நரகம்னு போட்டுக்கிறணும். நேரடி அர்த்தம் வந்து நெருப்பு தான். நேரடி அர்த்தம் வந்து நார்னா நெருப்பு தான். ஆனால் நெருப்பு தீண்டாதுங்கிறது அதையா சொல்கிறான் அவன்? இல்லை, மறுமை நாளில் உள்ளது தான் சொல்கிறான். யூதர்கள் மறுமையை நம்புவாங்க, ஆகிரத்தை நம்புவாங்க, சொர்க்க நரகத்தை நம்புவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லன் தமஸ்ஸன நாரு, நெருப்பு நரகம் எங்களை தீண்டவே செய்யாது, இல்லா ஐயாமன் மஅதூதத்தன். ஐயாம், ஐயாம்ங்கிற வார்த்தை என்ன? யௌமு என்ற வார்த்தைக்கு பன்மை ஐயாமுன், அஃஆலுன். ஐயாமுன் என்றால் ஐவாமுன் வரும், ஐயாமுன் மாறிக்கணும். யௌம் என்றால் ஒரு நாள், ஐயாமுன் பல நாட்கள். யௌம் என்றால் ஒருமை, யௌமானி இருமை, ஐயாமுன் பன்மை. அப்போ ஐயாம்னா நாட்கள். யௌமி என்றால் 4, ஐயாம் என்றால் நாட்கள். சரி, அதுக்கு ஒரு ஐயாமுக்கு ஒரு வர்ணனை வந்திருக்கு, மஅதூதத்தன். மஅதூதத்தன்கிறது என்னது? இஸ்முல் மஃபூல், மஃபூலத்தன் மாதிரி இருக்குல்ல, மஅதூதத்தன். அப்போ இதனுடைய சென்ற கால வினையிலேருந்து எடுத்தோம்னா அதத, அததங்கிறதுக்கு அததன்னு சொல்லக்கூடாது. அத்த அசல் வந்து அதத. அதை இந்த இலக்கண சட்ட பிரகாரம் என்ன செய்யணும்? ரெண்டு தாளையும் சத்து பண்ணி அத்த, அத்தன்னு சொன்னால் எண்ணினான். அத்தனை 1 2 3 என்றோம்ல, இந்த எண்றது இல்லை, மனசில் எண்ணுவதல்ல, கவுண்டிங் பண்ணுவது. அப்போ அத்தன்னா 1 2 3 நம்பர் என்றோம்ல, அதுக்கு உள்ளது. அத்த என்றால் எண்ணினான். அப்போ மஅதூதத்துன் இஸ்முல் மஃபூல், எண்ணப்பட்டது. மாதூதத்துன்னா எண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். மக்தூலத்துன் கொல்லப்பட்டவள் கொண்டு இருக்கு. அப்போ மாதூதத்துன் என்றால் எண்ணப்பட்டது, எண்ணப்பட்ட நாட்கள். இல்லா ஐயாமன் மாதூதத்துன். எண்ணப்பட்ட நாட்கள்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், குறைஞ்ச நாளுக்கு சொல்லுவாங்க. அதிக நாள் தான் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அதில் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களை தான் என்ன செய்வாங்க? அது விரல் விட்டில் விரல்ல சொல்லிவிடுவோம்ல, அதுக்கு தான் எண்ணத்தக்க நாள்னு சொல்லுவாங்க. அப்போ ஐயாமுன் மாதூதாத்துன்னா எண்ணப்படும் நாட்கள் தவிர, விரல் விட்டு எண்ணப்படும் நாட்கள். நம்ம வந்து விரல் விட்டுன்னு சேர்த்துக்கிறோம் தமிழில், அவங்க விரல் விட்டு சொல்லாமல் சொல்லுவாங்க. விரல் விட்டு என்றதுன்னா நம்ம எதை சொல்லுவோம்? எவ்வளோ பேர் வந்தாங்க? ஒரு விரல் விட்டு என்ற அளவுக்கு வந்தாங்க அப்படின்னா தான் இந்த விரல்லே கூட்டி போடலாம். அவ்வளோ பேர் வந்திருக்காங்க, கால்குலாம் எடுக்க தேவையில்லை. விரல்லே சொல்கிற அளவுக்கு உள்ளதுன்னு குறைவாக காட்டுறது. எண்ணப்பட்ட நாட்களுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் குறைவான நாட்கள் அர்த்தம். அப்போ இல்லா ஐயாமன் மாதூதத்தன், குறைவான நாட்களை தவிர, குறைவான எண்ணப்பட்ட, நேரடி அர்த்தம் செய்கிறாந்தா எண்ணப்பட, எண்ணிக்கையில் அடங்குகிற எண்ணப்பட்ட நாட்களை தவிர நரகம் எங்களை தீண்டவே செய்யாது என்று வந்துருச்சு. அப்போ இது நரகம் எங்களை தீண்டாதுங்கிறான். எவ்வளோ நாளைக்கு தான் தீண்டேன்? கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் எங்களை போடுவான். எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், மூசா நபி காலத்தில் இவங்க வந்து காளமாட்டை வணங்கிட்டாங்க. அதாவது மூசா நபி வந்து இறைவன்கிட்ட வகி வாங்குவதற்காக அவர் நோன்பு வைத்து கொண்டு தூர்சினா மலைக்கு போனாரா. போனோன்னு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இங்கே இருந்துக்கிட்டு ஒரு சாமரிங்கிறவன் காளை மாதிரி ஒரு சிற்பத்தை ரெடி பண்ணி, இதுதான் உங்கள் கடவுள், ஹாதா இலாஹு மூசா, இதுதான் மூசாவுடைய கடவுள்னு சொல்லி ஏமாத்தினா அவங்க நம்பி என்ன செஞ்சிட்டாங்க, அதை போய் கடவுள்னு கும்பிட ஆரம்பிச்சிட்டானுவோ. இதுக்கு எல்லாம் என்ன செஞ்சான்? கடுமையாக தண்டித்தான். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் அது மறைக்க இயலாது. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு இந்த காளமாட்டை வணங்கணும்ல, 10 நாளைக்கு தான் தண்டனை, இந்த குறிப்பிட்ட நாட்கள். பாக்கியெல்லாம் நாங்கள் பர்ஃபெக்டான ஆளுக்க, எங்கள் சமுதாயத்தில் தான் உயர்ந்த சமுதாயம், எங்களுக்கு நரகம்ங்கிறதே கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் நரகம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அதை மறைக்க இயலாது. எல்லோரும் ஏகமானதாக யூதர்களை அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க, அதுக்கு அல்லாட்ட கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அவங்க நம்பிக்கை அடிப்படையில் பேசுகிறாங்க. இல்லா ஐயாமன் மாதூதத்தன், விரல் விட்டு எண்ணப்படுகிற நாட்களை தவிர
நரகம் வந்து எங்களை என்ன செய்யாது, தீண்டவே செய்யாது என்று சொல்கிறார்கள். அப்போ அத்தவுனா என்னைக்கு ஆச்சா, சரி யோமுடைய அர்த்தம் தெரிஞ்சாச்சு. அதுக்கு அல்லாஹ் கேட்க சொல்கிறான், குல் நபியை நீங்கள் கேளுங்கள். குல்ண்டா சொல்லுன்ற அர்த்தம், கேளுங்கிறதுக்கு இப்படி வரும். குல்ங்கிற வார்த்தை என்ன செய்யலாம், ஒரு செய்தியை சொல்கிறதா இருந்தாலும் குல் என்று சொல்லலாம். ஒரு கொஸ்டின் கேட்குறோம்ல, அதுக்கு உள்ள சொல்லும் குல்லு தான். பின்னாடி கொஸ்டின் வார்த்தை வந்தால் அதை வச்சு விளைக்கணும். அத்தகத்தும் கொஸ்டினில் வருது. அதனால் சொல்லுங்கள் இல்லாமல் என்ன செய்யணும், குல் நீங்கள் கேளுங்கள், கேட்பீராக. குல்ங்கிறது காலவுலேருந்து முன்னிலை ஏவல் வினை ஆண்பால் ஒருமை. சரியா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள். அத்தகதுத்தும், அத்தகதுத்துங்கிற வார்த்தை என்னென்னு கேட்டால், இந்த ஆவை வந்து தனியாக எடுத்துருங்க. ஆங்கிறது என்னது, அதாவது கேள்விக்குறிக்கு வரும்ல, எடுத்தீர்களா வந்தீர்களா போனீர்களாண்டு, அந்த கேள்விக்குரியது ஆனா. ஆனாவை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இத்தகதுத்தும், இந்த சொல்லுடைய அசல் என்ன, இத்தகதுத்தும். இத்தகதங்கிறது என்ன, இஃப்தால. அகதங்கிறது வந்து 3 எழுத்து சொல்லு. அதை இஃப்தால வாக்குறோம்னு சொன்னால் இத்தகதன்னு வரும். அப்படி அந்த அந்த சொல்லுக்கு மட்டும் சிறப்பு சட்டம் வச்சுக்கிறாங்க. இஃப்தால முந்தைய சொல்லிட்டியாச்சு, பல தடவை சொல்லியாச்சு. இஃப்தாலாவுக்கு சிறப்பு சட்டம் உண்டு. அந்த அடிப்படையில் இத்தகத என்பதை இத்தகதன்னு மாற்றிடுவாங்க. அப்போ இத்தகத என்றால் ஏற்படுத்தினான், அமைத்தான், ஆக்கினான் அர்த்தம். அப்போ இத்தகதுத்தும் நீங்கள் ஆக்கினீர்கள், எடுத்தீர்கள். இத்தகதன்னா எடுத்தான்னு வச்சுக்கலாம், அகதனா எடுக்கிறது தானே. அப்போ இத்தகத என்றால் எடுத்துக்கொண்டான். இத்தகதுத்தும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். அதில் கேள்விக்குறிய போடுங்க. இத்தகதுத்தும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா. இத்தகதுத்தும் என்பதைத்தான் அத்தகதுத்தும்னு சொல்கிறோம். விளங்குதா, அந்த 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 அழிவு போயிடும். இந்த ஹம்சா கேள்விக்குறி ஹம்சா வரும்பொழுது என்ன செஞ்சிடறேன், அந்த இது போயிடும். அதனால் அத்தகதுத்தும் என்றால் இத்தகதுத்தும் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா. இந்த அல்லாஹி அல்லாஹ்விடத்தில் அஹ்தன் ஒரு உடன்படிக்கை எடுத்திருக்கிறீர்களா. ஏண்டா கொஞ்ச நாளைக்கு தான் நரகத்தில் போடுவானா, நீனா என்ன முடிவு பண்ணியிருக்கிற, அல்லாஹ் அக்ரிமெண்ட் போட்டான் உங்களோட. குல் நபி நீ கேளுங்க. அது அது கூட தப்பு. ஏன்னு கேளுங்களேன், கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் போடுவான்னு சொல்கிறாங்கல்ல, அதுவே தப்பு. இவனை ஏன் நரகத்தில் போடணும் கொஞ்ச நாளைக்கு, எவ்வளோ பேசிக்கில் தப்பாக இருக்கான்னு பாருங்க. அப்படி வச்சுக்கிடுவோம். அவங்க காலமாட்டை வணங்கினான்னா வணங்கினவனை தானே போடணும். அவன் வணங்கினதுக்காக இவனை போடுவானா, அதுலேயும் ஜஹில், அதுலேயும் மடமை. இவன் ஏதாவது செஞ்சால் தான் இவனை எல்லாம் நரகத்தில் போடுவானே தவிர, இவன் கொள்ளுப்பாட்டம் எள்ளுப்பாட்டம் செஞ்சதுக்கெல்லாம் இவனை பிடிச்ச எல்லாம் நரகத்தில் போடுவானா போட மாட்டான். அந்த ஒரு அறிவும் இல்லாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு காலமாட்டை வணங்கினாங்களே, அவங்களே நரகத்தில் போடுவானான்னா அவங்களையும் போட மாட்டான். ஏன்னு கேட்டால் அவங்க வணங்கினாங்க, தண்டிக்கப்பட்டாங்க, அங்கனுக்குள்ளே இப்போ தௌபா செஞ்சாங்க, அழுது எழுது புரண்டாங்க, எல்லாம் மன்னிச்சிட்டான். அது மன்னிக்கப்பட்ட ஒரு குற்றம். சிறுக்காக இருந்தாலும் மன்னிச்சிடுவான்ல. சிறுக்கோடை மூத்தா பண்ணால் தான் எல்லாம் மன்னிக்க மாட்டானே தவிர, உசுரோடு இருக்கும்போதே செருக்கிலேருந்து வாபஸ் வாங்கிட்டு அதை மன்னிச்சிடுவானே. அப்போ இவங்க அந்த நாங்கள் காலமாட்டை வணங்கின கொஞ்ச நாளைக்கு தான் எங்களுக்கு தண்டனைங்கிறாங்களே, அதில் கூட ஒரு பேசிக்கான அறிவு அவங்களுக்கு இல்லை. காலமாட்டை வணங்கினதுக்கு இவங்களுக்கு தண்டனையே கிடையாது. ஏன்னுட்டா இவன் வணங்கலை, காலமாட்டை வணங்குன்னு அப்பம்பாட்டை வணங்கினாங்க. அந்த அப்பம்பாட்டனுக்கு அது தண்டனை இருக்கான்னு கேட்டால் அவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்டு விட்டார்கள். அவங்கதா அப்படி வருது. மன்னிப்பு கேட்டவொன்னு நினச்சின்ட்டு அது அந்த பனிஷ்மெண்ட் உலகத்தில் கொடுத்தாச்சு. அதனால் அது மன்னிக்கப்பட்டு போச்சு. அப்போ இதுக்காக வேண்டி இப்போ தண்டனையும் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உயர் ஜாதின்னு காட்டுறதுக்காக வேண்டி அந்த ஒன்றுக்கு மட்டும் எங்களுக்கு தண்டனை இருக்கும், அந்த தவிர ஒரு வேறு ஒன்றுக்கும் எங்களுக்கு தண்டனை, நாங்கள் என்ன செஞ்சாலும் கரெக்டு தான், எங்களுக்கு தப்பே கிடையாதுங்கிறாங்க. குல் நபிகள் நீங்கள் கேளுங்கள். அத்தகதுத்தும் இத்தகதுத்தும் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா. இந்த அல்லாஹி அல்லாஹ்விடத்தில் அஹ்தன். அஹது என்றால் உடன்படிக்கை. அஹதுன்னா என்னது, அஹதன்னா உடன்படிக்கை எடுத்தான். அஹ்தன் உடன்படிக்கை எடுத்தல். அப்போ இந்த அல்லாஹ் அஹ்தன் உடன்படிக்கை எடுத்திருக்கிறீர்களா. அப்படி எடுத்திருந்தால் ஃபலை யுஹ்லிஃப அல்லாஹு அஹதஹு, அப்படி எடுத்திருந்தால் ஃபலை யுஹ்லிஃப மீறவே மாட்டான். அஹ்லஃபன்னா வாக்களித்து விட்டு மீறுவது, ஒப்பந்தம் செய்து விட்டு மீறுவது, அதுக்கு பேர் அஹ்லஃப. அஹ்லஃபவுலேருந்து வருங்காலம் யுஹ்லிஃபு, லன் வந்ததுனால லன் யுஹ்லிஃப. லன் யுஹ்லிஃப மீறவே மாட்டான். அல்லாஹ் மீற மாட்டான். அஹ்தஹு தனது உடன்படிக்கையை, அஹதுனா உடன்படிக்கை, அஹ்தஹுனா தன்னுடைய உடன்படிக்கை, தன்னுடைய உடன்படிக்கையை
அல்லாஹ் மீறவே மாட்டான். நீங்கள் உடன்படிக்கை எடுத்தீர்களா? அப்படி எடுத்திருந்தால் அவனை வச்சுக்கிறணும். அப்படி எடுத்திருந்தால் வலை ஹொலிஃபல்லாவ் ஆகுதோ, அல்லாஹ் உடன்படிக்கை மீற மாட்டான். எடுத்ததை காட்டு முதல்ல. எப்போ அல்லாஹ் உன்கிட்ட சொன்னான்? சில நாட்களுக்கு தான் உன் நரகத்தில் போடுவேன், அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று உங்கள்கிட்ட அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தான்னா எடுத்து காட்டு உடன்படிக்கையை அப்படிங்கிறக்காக கேட்குறான். ஃபலை ஹொலிஃபல்லா ஆகுதோ, அப்போ எடுத்தீர்களா? அம் அல்லது அத்துப்படைய காலத்தில் அம் என்று ஒன்று படிச்சிருக்கோம்ல, அம் அல்லது தகூலூன அலல்லாஹி, காலண்டா சொல்வது, காலண்டா சொல்கிறது. இந்த காலங்கிற சொல்லுக்கு பிறகு அலா வந்துச்சுன்னு வைங்க, பொய்யா சொல்லுன்னு அர்த்தம் வந்துடும். கால சொன்னான், கால அலா ஜெய்தின், ஜெய்தை பற்றி இட்டு கட்டி சொன்னான்னு அர்த்தம். காலவுக்கு பிறகு அலா வந்தால் இட்டு கட்டி சொல்கிறது, உள்ளதை சொல்கிறது இல்லை, இல்லாத சொல்கிறது. அப்போ கால கால அலா முஹம்மதின், முகமது ஸல்லல்லாஹு பெயரால் இட்டு கட்டினான். அப்படி மண் கதப அலையன் வரும்ல, அது மாதிரி உள்ளது தான். அப்போ காலங்கிறதுக்கு வார்த்தைக்கு வந்து கூறினான். இந்த கூறினான்ங்கிறது என்ன, சாதாரணமாக சொன்னால் கூறினான்னு வந்துடும். இந்த கூறினானுக்கு பின்னாடி அலா வந்துருச்சுன்னு சொன்னால் இட்டு கட்டி சொன்னான்னு அர்த்தம். அதை கேட்குறான். ஆம் அல்லது தக்கூலுன, நீங்கள் இட்டு கட்டுகிறீர்களா அலல்லாஹி, இந்த அலா வந்துட்டதுனால அலல்லாஹி அல்லாவின் பெயரால் இட்டு கட்டுகிறீர்களா, மாலா தாலமூன், நீங்கள் அறியாத ஒன்றை, மாண்டா ஒன்றை மௌசூலு, லா தாலமூனஹு, எதை நீங்கள் அறிய மாட்டீர்களோ அந்த ஒன்றை அல்லாஹ் மேலே இட்டு கட்டுறீங்களா? ஏன்டா உங்கள்கிட்ட அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தானா அல்ல இட்டு கட்டி சொல்கிறியா? ரெண்டில் ஒன்று தானே இருக்கணும். உடன்படிக்கை எடுத்தானா எடுத்துக்காட்டு, உடன்படிக்கை எடுக்கலைன்னா இப்போ என்ன செய்கிற? தக்கூலுன அலல்லாஹி, அல்லாஹ் நீங்கள் இட்டு கட்டி சொல்கிறீர்களா, மாலா தாலமூன், நீங்கள் அறியாதவற்றை என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் கேட்குறான். இது 80 முடிஞ்சிச்சா? 81 இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.